இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையேயான வெரி பிக் மேட்ச், த ஃபைனல் மேட்ச் துபாய் மைதானத்தில் இன்னைக்கு 2:30 மணிக்கு தொடங்க இருக்குது. நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் நடந்து முடிஞ்ச எல்லா போட்டிகளையும் சிறப்பாக வின் பண்ணி ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. ஒரே ஒரு போட்டி தான் தோத்துருக்குறாங்க, அதுவும் இந்தியாவுக்கு எதிராக. இப்போ நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாக் அவுட் போட்டிகளில், குறிப்பாக ஐசிசியோட நாக் அவுட் போட்டிகளில் எப்போதுமே இந்தியாவை டாமினேட் பண்ணி தான் வந்திருக்கிறாங்க. 2000வது சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபைனலில் இந்தியாவை அடித்து கப்படுத்தாங்க. 2019 உலகக்கோப்பை, ஒரு நாள் உலகக்கோப்பையில் செமி ஃபைனலில் இந்தியாவை அடித்து நாக் அவுட் போட்டியில் வின் பண்ணாங்க. அதே மாதிரி 2021 வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் இந்தியாவை அடித்து கப்படுத்தாங்க. இந்த மாதிரி ஐசிசியோடைய நாக் அவுட் போட்டிகளில் எப்போவுமே நியூசிலாந்து இந்தியாவுக்கு ஒரு சவால் அளிக்கக்கூடிய அணியாக, டாமினேட் பண்ணக்கூடிய அணியாக இருந்திருக்காங்க. அதே போல் இப்போ ஃபைனல்லையும் அந்த சவாலை கொடுக்க காத்திருக்கிறாங்க. இப்போ நியூசிலாந்து எந்தெந்த துறைகளில் பலமாக இருக்காங்க, எந்தெந்த இடங்களில் இந்தியா அவங்கள கவனமாக எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு 4 விஷயத்தை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நடந்து முடிஞ்ச போட்டிகளை வச்சு பார்க்கும்போது நியூசிலாந்து எங்கே ஸ்ட்ரென்த்தாக இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு விஷயம் நியூசிலாந்தோட ஃபீல்டிங் தாங்க. இந்த ஃபீல்டிங் மூலம் 15லிருந்து 25 ரன்கள் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. ஒரு நாள் போட்டியில் 15லிருந்து 25 ரன்கள் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஏன்னா கடைசியில் 1 ரன் வித்தியாசத்தில் தோப்பாங்க, 2 ரன் வித்தியாசத்தில் தோப்பாங்க. அப்படிங்கிற கட்டத்தில் இந்த 25 ரன்கள், 15 to 20 ரன்கள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நம்மளால் புரிய முடியுது. அதே போல் ஒரு சில முக்கியமான விக்கெட்டுகளை நம்பவே முடியாத கேட்ச்னால போட்டியோடைய ஆட்டத்தோட அந்த ஃப்ளோவே மாற்றி விட்ருவாங்க, ரிசல்ட்டையுமே மாற்றிடுவாங்க. அதே மாதிரி தான் இந்தியாவுக்கு எதிராக விராட் கோலிக்கு கிளென் பிலிப்ஸ் பறந்து போய் பிடிச்ச ஒரு கேட்ச் ஆட்டத்தின் போக்கை மாற்றுச்சு. அதே மாதிரி ரவீந்திர ஜடேஜாவுக்கு வில்லியம்சன் பிடிச்ச ஒரு கேட்ச் அதுவும் ஆட்டத்தோட தன்மையை பாதிச்சிச்சு. அதனால தான் இந்தியா 250க்கு கீழேயே முடங்க வேண்டியதாக ஆகிப்போச்சு. அதனால் நியூசிலாந்தை கவனமாக எதிர்கொள்ள வேண்டிய இடம் இந்த ஃபீல்டிங் டிபார்ட்மெண்ட் தாங்க. அதே மாதிரி கிளென் பிலிப்ஸ் பாகிஸ்தானுக்கு எதிராக கேப்டன் ரிஸ்வானுக்கு பறந்து ஒரு கேட்ச் எடுப்பான் மனுஷன். அதெல்லாம் எவனாலையுமே பிடிக்க முடியாது. அதுவுமே ஆட்டத்தின் போக்கு மாற்றுச்சு. அதனால் இந்த தொடர் முழுவதுமே நியூசிலாந்து ஃபீல்டிங்கில் பக்காவாக இருக்காங்க. அதனால் இந்தியா கவனமாக எதிர்கொள்ள வேண்டிய இடம் இந்த ஃபீல்டிங் டிபார்ட்மெண்ட் தாங்க. அதில் கொஞ்சம் அசட்டையாக இருந்தாங்க அப்படின்னா அது ஆட்டத்தோடைய போக்கையே மாற்றிடும். இது முதல் விஷயமா இருக்குது. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, மிடில் ஓவர்களில் அவங்க போடுற பார்ட்னர்ஷிப் எதிரணிக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இது வரைக்கும் இருந்திருக்குது. இந்த 10 to 40 ஓவர்களில் 1 அல்லது 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து ஒரு பெரிய ஸ்கோரை அடிக்கிறாங்க. அதில் யாராவது ஒரு பிளேயர் கன்ஃபார்மாக செஞ்சுரி அடிச்சிடுறாங்க. யார்? டாம் லேதன், வில் யங், ரச்சின் ரவீந்திரா, வில்லியம்சன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெரிய பிளேயர்களில் யாராவது ஒரு நாள் செஞ்சுரி அடித்து கடைசி வரைக்கும் நிற்கிறாங்க. இதனால் இவங்க மிகப்பெரிய ஸ்கோருக்கு போயிடுறாங்க. பாகிஸ்தானுக்கு எதிரையும் சரி, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரையும் சரி 300க்கு மேலே அசால்ட்டாக போனதுக்கு காரணம் இந்த மிடில் ஓவர்களில் ஒரு முக்கியமான பிளேயர் லாங் இன்னிங்ஸ் ஆடுறதும் பார்ட்னர்ஷிப் அமைக்கிறதும். இந்த இடத்தையும் இந்தியா ரொம்ப கவனமாக நியூசிலாந்தை கையாளணும். இது 2வது பாசிட்டிவான விஷயமா நியூசிலாந்துக்கு அமைஞ்சிருக்குது. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, கடைசி 10 ஓவர்களுங்க. இது வரைக்கும் நடந்த போட்டிகளில் கடைசி 10 ஓவர்களில் 100 ரன்களுக்கு மேலே நியூசிலாந்து அடிச்சிருக்காங்க. பாகிஸ்தானுக்கு எதிரையும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரையும் 100 ரன்களுக்கு மேலே கடைசி 10 ஓவரில் அடிச்சிருக்காங்க. அதனால தான் ஸ்கோர் ஜிவ்வுன்னு 300க்கு மேலே போயிருக்கு. இதுக்கு மெயின் காரணம் மிடில் ஓவர்களில் நார்மல் ரன் ரேட்டில் ஆடி 1 அல்லது 2 விக்கெட்டுகளை மட்டும் கொடுத்து விக்கெட்டுகளை தற்காத்து வச்சுக்கிறாங்க. இந்த விக்கெட்டுகளை தற்காத்து வச்சுக்கிட்டதுனால கடைசி 10 ஓவரில் ஃப்ரீயாக ஆட முடியுது. அடி கடைசியில் பின்னி எடுத்துடுறாங்க. கடைசியில் ஹிட்டர் பிலிப்ஸை வச்சுருக்காங்க, அதை அடிக்கிறதுக்காகவே பிலிப்ஸ் வச்சுருக்காங்க. அதனால் கடைசி 10 ஓவர்களில் 100 ரன்களுக்கு மேலே அடிச்சிடுறாங்க. இந்தியாவை தவிர கடைசியாக நடந்த 3 போட்டிகள்லையும் இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அதனால் இந்தியா இந்த கடைசி 10 ஓவர்களையும் விக்கெட் எடுக்க முடியாட்டாலும் ரன்களை கடைசி 10 ஓவர்களில் அவங்களை அடிக்கவே விடக்கூடாது. அப்படி விட்டால் அது ஒரு பாதகமாக இந்தியாவுக்கு அமைஞ்சிடும். இந்த 3வது விஷயமா இருக்குது.
4வது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயங்க. நியூசிலாந்துடைய துருப்புச்சீட்டு வெற்றிக்கு காரணமாக இருக்கக்கூடிய கருப்பு குதிரை யாருன்னு பார்த்தா மிச்சல் சாட்னருங்க. கேப்டன், நியூசிலாந்தோட கேப்டன் மிச்சல் சாட்னர். நான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக நடந்த அந்த போட்டியை பார்த்தேன். சவுத் ஆப்பிரிக்கா வீழ்ந்தது நியூசிலாந்து கிடையாது, சாண்ட்னர்கிட்ட தான் வீழ்ந்திருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இவங்க 360 ரன்னுக்கு மேலே அடிச்சிருப்பாங்க. அதை சேஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பத்துலேருந்தே சூப்பராக கொண்டு வருவாங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஒரு கட்டத்தில் 170 ரன்னுக்கு 3 விக்கெட்டை தான் இழந்திருப்பாங்க. நல்ல ரன் ரேட்டில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் சாண்ட்னர் வந்து செம்மையாக போட்டுக்கிட்டு இருக்கான் மனுஷன். இது ஃப்ளாட் பிச்சுங்க. ஃப்ளாட் பிச்சில் மனுஷன் பந்தை இழுத்து போடுறான் பாருங்க, அவ்வளோ சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் சவுத் ஆப்பிரிக்காரங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, நல்லா போடுறது தெரியுது. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், சாண்ட்னர் ஓவரில் கொஞ்சம் நிதானமாக ஆடிட்டு மற்ற ஓவர்களை அடி பொழந்திருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த போட்டி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு உரிய போட்டி. ஆனால் என்ன தவறு பண்ணிட்டாங்க, 350 மேலே அடிக்கணுமே அப்படிங்கிற பதட்டத்தில் எல்லாத்தையும் அடிக்கிற மாதிரியே சாண்டர் ஓவரையும் அடிக்க ட்ரை பண்ணாங்க. அதனால் ஏற்பட்ட விளைவு 2 ஓவர் கேப்பில் கிளாசனையும் ஹென்ரி கிளாசனையும் மார்க்ரமையும் அடுத்தடுத்து தூக்கி விட்றாங்க மனுஷன். 3 விக்கெட் இருந்தது, 180க்கு 3 இருந்தது, 180க்கு 5 ஆயிடுச்சு. அதோடு அப்படி மனசளவில் அப்படி இறங்கிட்டாங்க. ஏன்னா அடுத்த பேட்டர்கள் பெருசாக இல்லை, 360 ரன்களுக்கு மேலே அடிக்கணும் அப்படிங்கிறத வந்து மனசளவில் தளர்ந்துட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஆனாலும் கடைசியில் மில்லர் வந்து ஒரு நம்ப முடியாத ஒரு அசாத்திய ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் அது அவருடைய செஞ்சுரிக்கு தான் உதவிச்சே ஒழிய போட்டியை வின் பண்ண முடியலை. அதனால் இந்தியா மிக கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஆள் யாருன்னு பார்த்தா இந்த மிச்சல் சாண்ட்னர். எந்த நேரத்துலையும் போட்டியை அசால்ட்டாக மாற்றி விட்டு மனுஷன் போய்கிட்டே இருப்பான். ஃப்ளாட் பிச்சிலேயே அப்படி போடுறான் அப்படின்னா துபை மாதிரி ஸ்பின் எடுபடுற மைதானங்களில் மிக கவனமாக எதிர்கொள்ள வேண்டிய ஆள் இந்த மிச்சல் சாண்ட்னர். நியூசிலாந்துக்கு எதிர இந்த 4 விஷயங்களையும் இந்தியா ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக கையாண்டாங்க அப்படின்னா நிச்சயமாக 2025 சாம்பியன்ஸ் டிராஃபியோடைய சாம்பியனாக மகுடம் சூட்டுறதை யாராலும் தடுக்க முடியாது. கீவீஸை ஓட விட்டு இந்தியா சாம்பியன் ஆவாங்க அப்படின்னு இந்திய ரசிகர்கள் உறுதியாக நம்புகிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.